மாயவனுக்கும் பிறந்த பிள்ளைக்கு சந்திரமதி என்று சொல்லி பெயர் கொடுத்தார். கைலாசத்திலிருந்து மும்மூர்த்திகள் ஒன்று கூடி மகா பிரம்மா விஷ்ணு மும்மூர்த்திகள் ஒன்று கூடி அந்த நதி அருகிலே வந்து இதே இடத்திலே இந்த சந்திரமதி பெண்ணாளுக்கும் ஹரிச்சந்திரனுக்கும் திருமணத்தை நடத்தி வைக்கணும். திருமணம்னு சொன்னா ஒரு புனிதமான ஒரு மாங்கல்யம். பிறந்த பிள்ளை அன்னைக்கு சந்திரமதி கழுத்துல தாலி கட்டி இருக்குப்பா. நல்ல விஷயம். ஹரிச்சந்திரனை சந்திரமதி கழுத்திலே திருமாங்கல்யத்தை கட்ட சொல்லினார். அப்ப பார்த்த உடனே சந்திரமதி கழுத்திலே ஹரிச்சந்திரன் திருமாங்கல்யத்தை கட்டி, ஆனா அந்த சந்திரமதி கழுத்துல திருமாங்கல்யத்தை கட்டியிருக்காரு பாத்தீங்களா? இந்த திருமாங்கல்யம் வந்து ஹரிச்சந்திரன் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுமா? இது நல்ல விஷயமா இருக்கு இல்லையா? வேற யாருக்கும் தெரியாது. பாக்கும்போது ஃப்ரெஷ்ஷான ஒரு பெண் நினைச்சுக்கிடுவாங்க. கல்யாணம் முடியாத பெண் என்று நினைப்பாங்க. அவர் வீட்டுல எப்படின்னு கேளு. அவர் வீட்டுல எதுவுமே கிடையாது. பாத்துக்கோ, கிடையாது. முட்டு முழுக்குன்னு தான் இருப்பாங்க அத்தா இந்த நேரம். எப்படியோ ஏத்தா இது ஊருதுன்னு சொல்லி கலத்தி பாத்துக்க போட்டு வந்துருவாங்க. தங்கத்துல போட்டா அவன் போட போறாங்க. இவ்வளவு வண்டி போறத பாத்துக்க வைக்க போறீங்க. சரி. ஆனா அவ்வளவும் கவரிங்க. அப்பளதான் சொன்னாரு. அது பேர் வேற ஏதோ தாய் ஐம்பொண்ணு. ஊத்த நாங்க முடியல பாத்திரமா காத்தி போட்டு வந்துடலாம். பாக்க நேரம் அது மட்டும் பரவாயில்ல. வில்லு பாட்டுக்கு வந்துட்டாருன்னு நினைச்சுக்கோ. என்ன செய்வா தெரியுமா? தாலி கலத்தி கடுகு டப்பால போட்டுருப்பா. என்னத்துக்கோ? வெளிய போன மனுஷன் காணாம போட்ட மனுஷன் கடுகு டப்பாக்குல போடு. ஆமா. வீட்டுக்கு திரும்பும் போது என்ன செய்வா தெரியுமா? இவருக்கு போன் அடிச்சா நான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கானே. விறுவிறுன்னு கடுகு டப்பால இருக்க தாலி எடுத்து சீரக டப்பால போடுவா. வீட்டுக்கு வந்தா அவன் சீரழிஞ்சு போட்டு முடிச்சு. போகட்டும் இருந்து என்ன செய்ய? ஒரு தங்கத்துல தாலி எடுத்து போடுறான். அவனுக்கு யாரோ ஒண்ணே ஒண்ணுதான். என்ன இருந்து எதிர்பார்க்க ரொம்ப எதிர்பார்க்கணும் ஒரே ஒரு விஷயம். என்னதுப்பா? போன் பேல அப்பப்ப ஏத்திக்கிட்டே இருக்கணும். அதெல்லாம் வச்சிருக்காங்க. ஆமா, யாரு கேளு. முன்னாலதான் வீட்டுக்கு வில்லுக்கு போனா வீட்டுக்கு வரணும் ஆசைப்பட்டு இருந்தாங்க. ஏன்னா துட்டு வீட்டுல கொண்டு போய் கொடுக்கணும் சம்பளம். இப்ப நீ எங்க நாள் இரு போன் பேல துட்டை மட்டும் போட்டு விடுங்க. ஆமா, ஏன்னா போன் பே வந்துட்டலாம். வீட்டுல போய் அவசியமே கிடையாது. துட்டை மட்டும் போட்டு விடுவான். தம்பி எல்லாத்தையும் பாத்துக்கிடுவான். தம்பி எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு வடகிழக்கு போறது வாங்கி தரது எல்லாம் தம்பி கூட்டு குடும்பம்ல அப்படித்தான் இருக்கு. சரி. அப்ப அந்த சந்திரமதி பெண்ணாளை அதே இடத்திலே வெள்ள குதிரையிலே அதியுதி நாட்டை சேர்ந்த மன்னன் பவனி வந்து கொண்டு இருக்கிறார். அந்த அதியுதி நாட்டை மன்னன் இடத்திலே சந்திரமதியை வளர்க்க சொல்கிற உன் பிள்ளையாக வளர்க்கணும்பா. அப்பா நாட்டு மன்னனே, உன் பிள்ளையாக வளர்க்கணும். நாளை ஒரு காலத்துல திருமணம் முடிக்க வேண்டிய நாளையிலே ஒரு சுயம்பரம் வைத்து ஹரிச்சந்திரனையே உன் மகளுக்கு திருமணம் நடத்தி வைக்க வேண்டும் என்று சொல்லி அதியுதி நாட்டு மன்னனிடத்திலே சந்திரமதி ஒப்படைத்தார். ஹரிச்சந்திர மன்னனை, அதாவது அயோத்தி மாவட்டத்தை ஆண்டு வருகிறாரே திரிசங்கு மகாராஜன், அவருக்கோ பிள்ளை இல்லை. ஹரிச்சந்திரனை திரிசங்கு மகாராஜன் இடத்திலே ஒப்படைத்தார். உன் பிள்ளை வளர்க்கணும் அப்பா என்று சொல்லி ஒப்படைத்த பொழுது திரிசங்கு மகாராஜன் ஹரிச்சந்திரனை எப்படி வளர்த்து வருகிறார் தெரியுமா? நாலு ஒரு மேனையும் பொழுது ஒரு வண்ணமுமா ஊட்டி ஊட்டி வளர்த்துவார். தம்பி ஒரு நல்ல சந்திரனே வளர்த்துவார் அழகு ஹரிச்சந்திரன் வளர்ந்து வருகிறார். நாடு ஒரு மேனியும் பொழுது ஒரு வர்ணமுமாக ஊட்டி வளர்க்கிறார். உடம்பெல்லாம் நெய் உருக ஏற்றி வளர்க்கிறார். பிள்ளைக்கு திரேகம் எல்லாம் நெய் உருக. ஹரிச்சந்திரனுக்கு வயது எத்தனை? ஒரு வயதாச்சு. ஊந்து விளையாடுகிறார். 2 வயதாச்சு. இருந்து விளையாடுகிறார்.
அப்பதான் இருக்கே படிச்சிருக்கேன். ஆமா சரி 3 வயதாச்சு. முடியிறக்கி காது குத்தி ஒரு மொட்டை அடிச்சு சரி காத்திலே ஒரு கடுக்க நிட்டுருக்காங்க. ஓ காதில ஒரு கடுக்க நிட்டு அதுதான் அந்த காலத்துல பிறந்த பிள்ளைக்கு 3 வயசுல தங்க கடுக்காம் போடுவாங்க. ஆமா தங்க கடுக்காம் செல்ல கடுக்காம் போடுவாங்க. இப்போ போடுறதெல்லாம் ரவுடி கடுக்காம். பூரா 12 படிச்சவங்களுக்கு போய் காது குத்தி 3 வயசு ஆளுக்கு இப்பலாம் காது குத்தி கடுக்காம் போடுறாங்க. 83 இல்ல மாமா வெறும் 3 வயசுல தான் அந்த வயசுல காது குத்திறாங்க. உங்களுக்கு தெரியாத மாமா 3 வயசு ஆனிச்சுன்னு சொன்னா குலதெய்வ கோயில கொண்டு போய் குப்பரை அடிக்க வச்சு தாய் மாமா மடியில வச்சு ஒரு முட்டையை போட்டு காத்துல ஒரு கடுக்க விடுவாங்க. வாயில பழத்தையும் ஆமா இப்ப விடு பூரா ரவுடி கடுக்க. ஆமா பாத்து இவ்வளவு சரி இப்படி 4 வயதாச்சு. நடந்து ஓடும் பிரயமாச்சு. நடந்து ஓடும் பிரயமாச்சு. 5 வயதாவது அந்த ஹரிச்சந்திரனுக்கு ஹரிச்சந்திர மன்னனுக்கு அதாவது ஒரு வாழனுக்கு 5 வயதுன்னு சொல்ல என்ன செய்யணும்? ஆசான் இடத்துல ஒப்படைத்து பிள்ளைய படிக்க வைக்கணும்பா. ஆமா முன்ன பின்ன பிள்ளை பத்திருந்தா தெரியும். நீ படிச்சியே 20 அப்படி படிக்க கூடாது, நல்ல முறையில படிக்கணும் என்று சொல்லி ஹரிச்சந்திரனுக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும்னு சொன்னா. இந்த அயோத்தி நாட்டிலே சூரிய குலத்திலே குலகுருன்னு சொன்னா யாருன்னு சொன்னேன்? அவங்கள சொன்னிய பத்தில வசிஷ்டர் மாமுனிவர் தான் எல்லாருக்குமே குலகுருவாகவே வாழ்ந்து வருகிறார். அப்ப அந்த வசிஷ்டரை வரவழைத்து ஹரிச்சந்திர மன்னனுக்கு பாடம் கற்பித்து கொடுக்க வேண்டும். பாடம் அதை கற்பித்து கொடுக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது ஹரிச்சந்திர மன்னவன் எப்படி எல்லாம் படித்து வருகிறார் தெரியுமா? எப்படியம்மா படித்து வருகின்றார்? அறிகூறி கொண்டை வேந்தன் அறிந்து கொண்டாரா முன்னறி தெய்வம் தெரிந்து கொண்டாரோ அவர் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் தெரிந்து கொண்டாரோ அறிகூறி கொண்டை அறிந்து கொண்டாரா அதாவது 5 வயதிலே பாடம் கற்பிக்க வேண்டும் என்று சொல்லி பாடம் அதை கற்பிக்க வேண்டும் என்று சொல்லி என்ன படிக்கிறார்? 4 வேதம், 6 சாஸ்திரம், 11 புராணங்கள், அடேங்கப்பா 28 இதிகாசம், 28 இதிகாசங்கள், 64 கலைக்கியானம், 96 தத்துவம், அடேங்கப்பா 96 தத்துவம், 108 ஆகமங்கள். இதெல்லாம் நமக்கு என்னன்னு கூட தெரியாது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சோசியல் சயின்ஸ். ஆமா இவ்வளவுதான் மொத்தமே தெரியும். தலையில படிச்சிருக்கான். தலையில படிக்கலையா? எனக்கு சொல்லி தந்த படிப்பு காலேஜ் போனா அங்க வேற இதெல்லாம் சொல்லி புரியாது. இங்க 1ஆப்ல இருந்து 8ஆப் வரைக்கும் என்ன சொல்லி தந்தாங்க? தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ். அங்க போனா என்ன சொல்லி தந்தாங்க? பிசினஸ் மேனேஜ்மெண்ட், ஆர்கனைசேஷன், காம்பஸ் ஏதோ சொல்லி தந்தாங்க. அதுக்கடுத்து அதை தாண்டி மேல போனோம்னு சொன்னா அக்கௌண்டன்சி, ஒன்னும் புரியல கடைசி வரைக்கும். அப்ப எல்லாமே புரிஞ்சுக்க. நீங்க பி.பாம் படிக்கீங்களா? கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனால் ஹரிச்சந்திர மன்னன் அந்த காலத்துல உள்ள படிப்பு இப்படித்தான் இருக்கும். கலைக்கியானம், புராணங்கள், தத்துவங்கள், இப்படி பல பாடங்களையும் படித்து வருகிறான் ஹரிச்சந்திர மன்னன். 10 வயதுக்குள்ளே பல பாடங்களை எல்லாம் படித்து வருகிறார். தெரியாத பாடங்களே கிடையாது. ஏன்னா மன்னன் வீட்டு வில்லோத்தியா வசிஷ்டர் மாமுனிவர் அனைத்து பாடங்களையும் கற்பித்து கொடுத்தார். ஹரிச்சந்திரனுக்கு வயது 21 வயதானது. 21 வயதுன்னு சொன்னா அரும்பு மீச குறும்பு பாரதி. 21 வயசுன்னு சொன்னா அது ஆண்களுக்கு 2 கட்ட வயசு. திருமணம் முடிக்கக்கூடிய ஒரு வயது. ஆனா எங்க அம்மைக்கு மட்டும் தெரியவே மாட்டேங்குது. வயசு 21 தாண்டி போத. ஏன்னா அக்கா தங்கச்சி இருந்தா கொஞ்சம் நேரம் ஆகத்தான் செய்யும். அப்படி ஒண்ணு இருக்கும். தனியா பிறந்திருக்கணும் என்று சொல்லி இந்த ஹரிச்சந்திர மன்னனுக்கு இங்க 21 வயதானது. 21 வயதானது. ஹரிச்சந்திரன் இங்க வளர்ந்து வரக்கூடிய நேரத்திலே அயோத்தி நாட்டை சேர்ந்த மன்னன் சந்திரமதியை வளர்த்து வருகிறார். அந்த பொம்பளை விட்டுற கூட, ஏன்னா அவனும் கலைக்கு கூட வரணும். 2 பேரும் கூட பிறந்தது தானே பாத்தீங்களா? ஆமா. அங்கே அந்த சந்திரமதி பெண்ணானவள் வளர்ந்து வரக்கூடிய நேரத்திலே நாலு ஒரு மேனியும் பொழுது ஒரு வர்ணமாக வளர்ந்து வருகிறார். வரும் நாளையில சந்திரமதி பெண்ணாளோ 16 வயது நீல வயதானீரே அருவம் அடைந்த
பருவமங்கைதான் அடைந்தார். பூத்து நெறிந்து புஷ்பவதி ஆளா இருக்கிறப்பா. ஆமா, ரோஜா பூ பூத்ததை போல் ராசாத்தி பூத்திருக்கிறார். கனகாமரம் பூத்ததை போல் கன்னி பெண்ணால் பூத்திருக்கிறார். ஆமா, வராதுப்பா நமக்கு. ஆமா, அள்ளி மலர் பூத்ததை போல் அருமம் அவா பூத்திருக்கிறார். அப்ப பூத்தது ஒரு நேரத்தில் தலைக்கு தண்ணீர் ஊத்தி சடங்கு சாஸ்திரத்தை கழித்தார்கள். ஆளா இருக்கான்னு சொல்லி அதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? இந்த சந்திரமதி பெண்ணால் பூத்து நிறைந்த உடனே அவளுக்கு பல பெண்கள் தோழி பெண்கள் உண்டு. அதெல்லாம் உண்டுப்பா. தோழி பெண்கள்னு சொன்னா அந்த சந்திரமதி பெண்ணாளுக்கு எப்ப ஏற்பட்ட தோழி பெண்கள் தெரியுமா? கைபிடிக்க தோழி உண்டு, கைபிடிக்க தோழி உண்டு, கைபிடிக்க தோழி உண்டு, தோழி உண்டு, ஏ தோழி உண்டு, அவளுக்கு கால் பிடிக்க தோழி உண்டு, தோழி உண்டு, அவளுக்கு கால் பிடிக்க தோழி உண்டு, தோழி உண்டு, கைபிடிக்க தோழி உண்டு, கைபிடிக்க தோழி உண்டு, கைபிடிக்க தோழி உண்டு, தோழி உண்டு, ராமண்ணே சொல்லண்ணே கைபிடிக்க தோழி உண்டு, தோழி உண்டு. வெச்சில சுருள் மடிக்க, வெச்சில சுருள் மடிக்க, வெச்சில சுருள் மடிக்க, சுருள் மடிக்க, அவளுக்கு விதமா தோழி உண்டு, தோழி உண்டு, விதமா தோழி உண்டு, தோழி உண்டு, கைபிடிக்க தோழி சரி, கால் பிடிக்க தோழி உண்டு, வெச்சில சுருள் மடிக்க விதவிதமா தோழி. நீட்டா மட்டும் போதா, வாயில வச்சு விடுறவங்க நம்ம பாட்டி குத்துனாங்களே, அது பல்லு இல்ல, அதனால குத்தி சாப்பிட வேண்டியது. குத்தி சாப்பிடுவோம் அப்பதான் வரும் பாம்பு. அவங்களதான் சொல்லி குத்தி சாப்பிடுவாங்க. பல்லு ஒன்னே மாதிரி பூசணி வரையா இருந்துச்சுன்னா வாய்க்குல பார்க்க போட்டு உன்ன மாதிரி எலிப்பெல்லாம் இருக்கணும். அதுவும் இல்ல பாத்துக்கோ, வேற என்ன செய்ய, குரல வச்சு டொக்கு டொக்குன்னு குத்தி சாப்பிடுறாங்க. வா, சத்தி அங்கதான் இருக்க, வந்து பாத்துக்கோ. பக்கத்து வீட்டுக்கு சத்தி அங்கதான் இருக்க தாய், வா தாய். ஆமா, அந்த சந்திரமதி பெண்ணாளுக்கு வெற்றில சுருள்மடிக்க விதவிதமா தோழி, விதவிதமா தோழி பெண்கள். பாண்டியாட்டம் விளையாட பல பெண்கள் தோழி. பல்லாங்குழியோட பக்கம் பக்கம் உங்களை பிள்ளைய வந்திருக்கான். பாண்டியாட்டம்னு சொன்னா பல்லாங்குழி, பாண்டியாட்டம் சொன்னா பல்லாங்குழியா? ஆமா, அந்த பிள்ளைகள் பல்லாங்குழியில அடைய தெரியாதான், பிள்ளை புள்ளிய தடவை தடவை ஏமாத்தி விடுவான். ஒரு காசிக்கு சீட்டிங் சீட்டிங். இந்த பிள்ளைக்கு தாயம் விளையாட தெரியாது, விளையாட்டுக்கு சேர்க்கலையா களைச்சு விட்டு போயிட்டு வழியில நமக்கு பிடிச்சதே அதுதான். தாயல் ஆடுறத விட தாயல் ஆடுறவங்களை களைச்சு ரொம்ப பிடிக்கும், நல்லா பிடிக்கும். இதை போல இந்த சந்திரமதி பெண்ணாளுக்கு பல தோழி பெண்கள் எல்லாம் உண்டு. தோழி பெண்கள் எல்லாம் உண்டு. தலைக்கு தண்ணீர் ஊத்தி சடங்கு சாஸ்திரத்தை எல்லாம் கழித்த உடனே கழித்த பொழுது இந்த சந்திரமதி பெண்ணாளுக்கு ஒரு திருமணத்தை முடிக்கணும்னு சொன்னா, அந்த காலத்துல எல்லாம் சுயவரம்னு சொல்லி ஒண்ணு வைப்பாங்க. கல்யாணம் ஒரு பெண்ணுக்கு திருமணம்னு சொன்னா சும்மா எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி வைக்க மாட்டாங்க. அந்த காலத்துல மாட்டாங்க. சுயவரம்னு சொன்னா அந்த காலத்துல என்ன தெரியுமா, அப்போ ஊருக்கு மத்தியில ஒரு இளவட்ட கல்லு கிடக்கும், பாத்துக்கோ. 70 கிலோ 80 கிலோ 100 கிலோ 150 கிலோ ஒரு கல்லு கிடக்கும். இந்த கல்லை யாரு 50 திருப்பி தூக்கி தூக்கி எறிறாங்களோ அவளுக்கு தான் அந்த பொம்பளை. ஒரு திருப்பி தூக்க மாட்டான். நான் போறேன் செங்கல் இல்ல மாமா, இளவட்ட கல்லு பாத்துக்கோ. ஏன்னா இவளுக்கு கணவனா வரப்போறவன் நல்ல வீரமா இருக்கிறானா, ஆடைக்கும் பயப்படக்கூடாது, கோடைக்கும் பயப்படக்கூடாது, எவனுக்கும் பயப்படக்கூடாது, எதிரிக்கும் பயப்படக்கூடாது, அப்பேற்பட்ட வீரனா இருக்கணும். வாக்கப்பட்டு போற இடத்துல பிள்ளை நல்ல முறையில வாழணும் அப்படிங்கிறக்காண்டி தன்னுடைய அப்பா பறிமுதல் செய்தாரு. தன்னோட அப்பா சுயவர் வச்சு ஏத்து கொடுத்தாரு. அவன் 3 கிலோ எலும்பு 4 கிலோ சததான் இருக்கு. அவனுக்கு பிரியாணி சாப்பிடவே கொஞ்சம் வெயிட் போட்ட மாதிரி இருக்கான். இந்த செங்கலை வேணா தள்ளி சரி. இதை போல சந்திரமதி பெண்ணாளுக்கு ஒரு சுயவரம் வைக்கணும். சரி அப்படின்னு சொன்னா 56 தேசத்துல இருந்து ஒவ்வொரு மன்னர்கள் இந்த அரண்மனைக்கு வரணும். 56 தேசத்துல இருக்க மன்னர்களும் இந்த அரண்மனைக்கு வரணும். என் பிள்ளைக்கு யார பிடிச்சிருக்கோ அவ கையில ஒரு மாலையை கொடுத்து இப்படி வீச சொல்லுவாங்க. அது யார் கழுத்துல விழுதோ அதுதான் இந்த சந்திரமதிக்கு மணவாளனாக வரும். கொடுத்து வச்ச புண்ணியவன் சந்திரமதிக்கு மணவாளவனா வர போறாங்க. ஆமா சரி இப்படின்னு சொல்லி அவங்க அப்பா ஒரு சுயவரம் வைத்தார்.
சரி. சுயவரத்தில் 56 தேசத்துல இருந்து ஒவ்வொரு நாட்டுல இருந்து ஒவ்வொரு மன்னர்கள் வந்தார்கள். ஒருத்தனை பாத்துக்கோ 56 தேசம் வந்து நிக்கி. சரி. பின்னால நிக்க ஒருத்தன் பின்னால இருக்க தோள்பட்டி அடிக்கிட்டு இருந்துச்சு நிக்கான். எங்க அந்த மகளை நம்ம கடத்துல விழுந்துராதோ. ஒருத்தன் குப்பரை போட்டு மிதிச்சு அவன் மேல ஏறிட்டான். இப்படி ஒரு மண் கூட்டத்துல வச்சான்னு வச்சுக்க, மண்ணை குமிச்சு வச்சுட்டு அது மேல உட்காந்துக்கிட்டு அப்படியே நின்னுக்கிட்டு வளர்த்தியா இருந்தா அவ போடுற மாலை ஏன் கழுத்துல விழும் இல்லையா? ஒருத்தன் வலிடு மாலை அங்கிட்டு வரும். ஒருத்தன் சட்டை போடாம வந்து நிக்கிறான். ஏன்னு கேளு. சட்டை போட்டிருந்தான்னு வச்சுக்க, அவன் மாலையை போடும் போது இந்த காலர் தட்டி பக்கத்துல இருக்க கழுத்துல விழுந்துடுதுன்னா என்ன செய்ய முடியும்? கழுத்தையா எடுத்தாச்சுன்னா முழுக்குன்னு வந்து விடும். இல்ல சட்டை போட்டு வந்து விட வேண்டிய அவசியம் இல்ல. கழுத்து அறுத்து கொடுக்கிறது முழுக்குன்னு அப்படிலாம் யோசிக்கிறானா? சரி. ஆனா அந்த கூட்டத்துல 56 தேசத்துல அயோத்தி மாநாட்டை சேர்ந்த ஹரிச்சந்திரன் வந்திருக்கிறார். ஒரு வாரமா உட்கார்ந்து இருக்கிறார். ஏன்னு கேளு, அவரையும் நடுவுல உட்காரல. கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இருக்கு அவர்கிட்ட. ஒரு நேர்மையான மனுஷன் ஹரிச்சந்திரன். ஆமா. ஒரு சிலர் சொல்லுவாங்க எப்படி ஒரு ஹரிச்சந்திர பரம்பரை அதெல்லாம் அதுல தேய்க்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஹரிச்சந்திர பரம்பரை அப்படி இருக்கும் பாத்துக்கோ. பொய் சொல்லாம மன்னனாக இருப்பாங்க. கிட்டத்தட்ட நீங்க எனக்கு கட்டப்பிடிக்கு காப்பிடி போய் சொல்லுவீங்க. அப்படி கிடையாது. சரி. ஒரு டீக்கு முக்காப்பிடி போய் சொல்லுவாரு. சொன்னாலும் சொல்லுவாரு. இந்த ஹரிச்சந்திரன் அப்படி அல்ல. பொய் சொல்லாம மையனாகவே வாழ்ந்து வருகிறார். ஒரு ஓரத்துல கடமை கண்ணியம் கட்டுப்பாடோட இருக்கிறார். இந்த சந்திரமதி அப்படியே உப்பரி மேடையில உலாவி கொண்டு வருகிறார். அவர் தோழி பெண்கள் கிட்ட கேட்கிறார், ஏட்டி மாப்பிள்ளைங்க எல்லாம் பாத்தீங்களா, யாராவது அழகா தெரியுறாங்களா? ஒருத்தனை பாத்தேங்க, ஆளு லட்சணமா இருக்கான், கழுத்து இப்படி கோணிக்கிட்டு இருக்குதா. சரி. இன்னொருத்தருக்கு மூக்கு நெளிஞ்சுக்கிட்டு போகுது. ஒரு மாப்பிள்ளையாவுக்கு சரியில்லை. ஏட்டி அப்ப நான் போய் மாப்பிள்ளைய பாத்துட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லி தூரமா நின்னு பாத்துக்கிட்டே இருக்கா ஒவ்வொருத்தரையா. ஹரிச்சந்திரனை பாத்துட்டு அந்த சந்திரமதி ஆளுல அழகு அப்பேற்பட்ட அழகோடு இருக்கிறாரு. யாரு? இந்த ஹரிச்சந்திர மன்னன். இத பாத்தீங்கன்னா கருப்பசாமி சிலையாட்டம். கருப்பசாமி சிலையை பார்க்க அழகா இருந்தானே எங்க அம்மா சொல்லும். என்னமாமா நான் சின்ன பிள்ளைல அழகா இருந்தேனா? அது யாமலிகாலி. அதனால எனக்கு அழகேசன் பேர் இருக்கு. அது யானுக்கு ஏன்ட கருமம்மா. காக்கைக்கும் தன்னுச்சி பொட்டுச்சி பாத்தியா? குரங்குக்கும் தன்னுட்டி பொட்டுட்டி. அப்ப நான் அழகா இல்லையா? சூரிய கண்ணாரி. இப்ப அந்த கூட்டம் அந்த இருட்டுக்குள்ள போய் நின்னு பல்ல காட்டியாச்சு தெரிஞ்சா கண்டுபிடிச்சிடலாம். பல்லு அதுவும் இல்ல. புறப்பிடிச்சு கரையம் பிடிச்சு தும்படிச்சு கிடக்கு. தும்படிச்சிருக்கா போற பல்லும். பேரம் பிறந்திருக்கானயா ஐயாவுக்கு? ஒரு வாழ்த்து சொன்னியா? ஐயாவோட வாசல்ல எடுத்து வச்சு வரதான் கொடுத்து வச்சிருக்கணும். கரெக்டா மாமா இருந்து பின்னால உடுக்க எடுத்து உட்காரதான் செஞ்சிருக்காரு. சரி. அவ வீட்டம்மா இல்ல அவளோட மொவா. வீட்டம்மன் இருந்த காலத்துலயும் பேர எடுத்து போன அவன் மொவா ஆஸ்பத்திரியில இருக்கா. பிரசவத்துக்கு ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைன்னு ஒரு பக்கம் சந்தேகம். பிரசவத்துக்கு இருந்தாலே ஏன் இப்பதான் சவம். ஒரு குழந்தை பெத்தெடுக்க முடியல சவமா வந்து நிக்க, அதான் பிரசவம்னு சொல்லியிருக்கான். அவன் அவங்க ஆஸ்பத்திரியில துடிஞ்சிட்டு இருக்கு. அங்க உடுக்க எடுத்துட்டு வந்து உட்கார்ந்தாச்சு. ஐயாவை நம்பி வந்தாச்சு. உடனே போன வருது வீட்டுல இருந்து, ஐயா நமக்கு ஆம்பளை பேரம் பிறந்திருக்கா அப்படின்னு சொல்லி அவன் வீட்டமா போன் அடிச்சுட்டான். ஐயாவோட மணில அடிச்ச கோயில் மணி அங்க கேட்டிருக்கு. மணிகண்டனே வந்து பிறந்திருக்கான். ஐயா வீட்டு பொம்பது இருக்கு, ஆளுக்கு ஒவ்வொரு புல்லு. சரி. இப்படியாக அந்த சந்திரமதி பெண்ணானவள் மாமாட்ட சொல்லியிருக்கேன், போகும்போது ஒரு 100 ரூபாய் காணிக்க போட்டு போங்க. அவரு ஐயா தரட்டும் அவ்வளவு அள்ளி போட்டுக்க. சரி. கட்டப்படி வாங்கி அவ்வளவு யோசிப்பாரு. அப்ப ஹரிச்சந்திரனுடைய அழகை பார்த்த இந்த சந்திரமாரியானவள் என்ன செய்கிறாள் தெரியுமா? மாலை வாங்கி கொண்டு மங்கையான சந்திரமாரி அம்மா கிட்ட மனோட ஆசீர்வாதத்தை தாயும் சிறந்த கோயிலும் இல்லை. சரி. தந்தை சொல்விக்க மந்திரமும் கிடையாது. அப்பட்ட ஆசீர்வாதம் வாங்கி பண்ண முடியும் சொன்னா எந்த காரியமா இருந்தாலும் நல்ல முறையில நடக்கும் என்று சொல்லி தகப்பனையும் வாங்கி கொண்டு நானே எந்த சந்திரமதி ஹரிச்சந்திரனை நோக்கி எல்லோ ஹரிச்சந்திரனை நோக்கி எல்லோ சந்திரமதி கொண்டு மனமுத்து மாலையை கையில் எடுத்து தகப்பனார் காலில் விழுந்து ஆசீர்வாதம் தான். ஆமா, ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா, நான் எப்பவும் பூ மொட்டுமா இருக்கட்டும் ஆசீர்வாதம் பண்ணுங்க.
இதனால என்ன பழக்கம் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போ. நல்லா இருப்ப மகளே அப்படின்னு சொல்லி மாலையை கையில் எடுத்தா. ஹரிச்சந்திரன் மருகிலே வந்து அவர் கழுத்திலே மாலையை போட்டான். ஹரிச்சந்திரன் கழுத்துல போட்டாமா? அழகா பேர்பட்ட அழகல்லவா? சரி, கழுத்துல மாலையை போட்டு நின்ன உடனே ஹரிச்சந்திரன் பார்த்தான். ஏ பெண்ணே நில்லடி சொல்லுங்க அப்படின்னு உடனே அவ கழுத்துல இருக்கக்கூடிய மாங்கல்யத்தை பார்த்துட்டாரு இந்த ஹரிச்சந்திரன். கழுத்துல இருக்க மாங்கல்யம் கண்ணுக்கு தெரியுதா? தெரிகிறது. ஏன்னா அவர் கண்ணு மட்டும் தானே தெரியும். அதான் சொல்லியிருக்க யாரு கழுத்துக்கு அன்னைக்கே சாமம் என்ன சாமம் வாங்கியிருக்கா? உனக்கு கட்டின கணவனுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த மாங்கல்யம். ஆமா, எல்லாருடைய கண்ணுக்கும் தெரியாது. ஆமா. சரி, ஹரிச்சந்திரன் பார்த்த உடனே ஐயா இந்த அதியுதி நாட்டு மக்களே, இந்த பெண்ணுக்கு யாருக்குனவே திருமணம் முடிந்திருக்கு, என் கையில வந்து கெட்ட பாக்கீங்களா அப்படின்னு சொல்லி இந்த ஹரிச்சந்திரன் பார்த்தார். உடனே அந்த நாட்டு மக்கள் எல்லாம் ஒன்று கூடி வந்து பார்க்காங்க. என்ன செய்கிறார்கள்? எப்பா அந்த பெண் கழுத்துல தாலி இருக்காப்பா? பெண் கழுத்துல தாலி இல்ல, நீ அவளை தாலி இருக்குன்னு சொல்லுகிற? இல்லன்னு சொல்லுகிறேன். உடனே அவங்க அப்பாவுக்கு மட்டும் தான் அந்த ரகசியம் வந்து தெரியும், யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு சிவபெருமான் சொல்லியிருந்தாரு. உடனே அவங்க அதியுதி நாட்டை சேர்ந்த அந்த மன்னன் வந்து சொல்லுகிறாரு, என் மக கழுத்துல இருக்கக்கூடிய இந்த சந்திரமதி கழுத்துல இருக்கக்கூடிய திருமாங்கல்யம் ஹரிச்சந்திரன் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும் அப்பா. ஹரிச்சந்திரன் கண்ணுக்கு மட்டுமல்லவா தெரியும்? உடனே இந்த நாட்டு மக்கள் எல்லாம் ஒவ்வொருத்தரையா வந்து பார்க்க சொல்லுறாங்க. உங்க கண்ணுக்கு தாலி தெரியுதாப்பா?